சுட்டரிக்கும் மதுரை வீதிகளில் விஜயராஜனை சுத்திட்டு இருக்கிறவர் தான் ஒரு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஆன்ற அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா நம்ப முடியுமா? எந்தவித இண்டஸ்ட்ரி பேக்கப்பும் இல்லாம ஒரு சினிமா ஹீரோக்கான தோற்றமும் இல்லாம விஜயராஜ் என்பவர் இனிக்கும் இளமை அப்படின்ற படத்துல அறிமுகமாகி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களை பண்ணி இன்னைக்கு விஜயகாந்த் தான் நம்ம முன்னாடி இருக்காரு. கமல், ரஜினி என்ற 2 ஜாம்பவான்கள் தமிழ் சினிமால கொடிகட்டி பறந்துட்டு இருக்கும் போது தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்த வீர தளபதி நம்ம விஜயகாந்த் அவர்கள். பாவப்பட்ட கேரக்டர்ல இருந்து பாவம் பார்க்காத கேரக்டர் வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் பண்ணாத ரோல்ஸே கிடையாது. இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லல. எந்த நெருப்பால ஏழைங்களோட வயிறை எரிச்சியோ அதே நெருப்பால உன்னையும் அழிச்சிருவேன். விஜயகாந்தனா அப்படின்னு நாக்க கடிக்கிறதும் சிவப்பு கண்களை கொண்டு கேமராவை முறைச்சு பார்க்கறதும் தானே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரோட சாதனை பட்டியல் தெரியுமா உங்களுக்கு? பரதன், சேதுபதி ஐபிஎஸ், புலன் விசாரணை, ராஜநடை, செந்தூர பூவே, அம்மன் கோயில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் இப்படின்னு சிறு தயாரிப்பாளர்களின் வசூல் சக்கரவர்த்தியா இவர் இன்னைக்குமே நிகழ்ந்தார். 1984 அந்த ஒரு வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 18 படங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு ரொம்ப குறைவான ஒரு சில டாப் ஹீரோஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் இப்படின்னு முன்னணி நட்சத்திரங்களுக்கு கூட தன்னோட 100வது படம் ஓடினதே கிடையாது. நம்ம கேப்டன் விஜயகாந்தோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம். பிலிம் இன்ஸ்டியூட் பசங்க முத ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி போய் சிவகுமார் சாரை கேட்கும் போது அது சரியா அமையாததுனால ஊமை வழிகள்ல விஜயகாந்த் அவர்கள் பண்ண கெஸ்ட் ரோல் இன்னி வரைக்கும் பேசப்படுது. இன்ஃபேக்ட் சின்ன வயசுலயே அந்த ஒரு வயதான கேரக்டரை பயப்படாம யாரை பத்தியும் கவலைப்படாம பண்ணி கொடுத்தாரு. உங்களை மாத்திரமே நடக்க போற நிகழ்ச்சிகளுக்கு ஆதாரமா வச்சு நான் இறங்கி இருக்கிற பெரிய போராட்டம். விஜயகாந்த், சத்யராஜ், ரஜினிகாந்த் இப்படி இமேஜுக்கெல்லாம் ஆசைப்படாம 3 பேரும் மனதில் உறுதி வேண்டும்ன்ற படத்துல ஒரு பாடலுக்கு கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. பரதன்ற படத்துல பிரபுதேவாவோட டான்ஸ் கொரியோகிராஃபில அவர் ஆடின ஆட்டம் இன்னி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ஏன் மாபெரும் வெற்றி இயக்குனர் பாக்யராஜ் ஒரு கம்பேக் பிலிம் எடுக்கணும்னு நினைச்சப்ப விஜயகாந்த் தாங்க அந்த படத்தோட ஹீரோ. பாக்யராஜ் சார் மட்டும் இல்லாம சுந்தரராஜன் சார் ஒரு கம்பேக் பிலிம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது என் ஆசமச்சான்ற படம் நம்ம விஜயகாந்த் வச்சு தான் பண்ணாரு. உலக லெவல்ல போற்றப்படும் சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரனோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி ஹானஸ்ட் ராஜ். ஹீரோ கேப்டன் விஜயகாந்த். இளையதளபதி விஜயோட தகப்பனார் S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற படம் பல லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆச்சு. ஹிந்தியில ரஜினி அண்ட் அமிதாப் பச்சன், தெலுங்குல சிரஞ்சீவி, இப்படி பல வருஷன்ஸ்லயும் அந்த படம் செம்ம வசூல கலெக்ட் பண்ணிச்சு. விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயத்துக்கும் பயங்கர ஃபேமஸ், தன்னோட டைலாக் டெலிவரிக்கு. உணர்ச்சி பூர்வமான டைலாக்ஸை சிங்கிள் டேக்ல தட்டிடுகிறதுல நம்ம கேப்டன் விஜயகாந்த் வில்லாதி வில்லன். புள்ளி விவரத்தை சொல்றதுல இவர் அடிச்சுக்க முடியுமா? மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626, உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4000 கோடி. யாருக்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யற விஜயகாந்த் எவ்வளவு பேருக்கு தெரியும்? தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்நேரமும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும், யாரு இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிடணும்ன்ற அந்த வழிமுறையை கொண்டு வந்ததே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் சாருக்கு இன்னொரு பயங்கரமான கெட்ட பழக்கம் இருக்கு, நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றது. பி.லி. சிவம், இப்ராஹிம் ராவுத்தர், R.K. செல்வமணி, அருண் பாண்டியன், ஆனந்த் ராஜ், மன்சூர் அலிகான், இந்த பட்டியலும் பயங்கர பெருசு. இன்ஃபேக்ட் சின்ன கவுண்டர்ல வடிவேல் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கணும்னு கவுண்டமணி அவர்கள் கிட்ட சண்டை போட்டு சான்ஸ் வாங்கி கொடுத்ததே நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? அதாவது ஒத்துழைப்பு. இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இளையதளபதி விஜய் மற்றும் சூர்யாவோட ஆரம்ப கால படங்கள்ல அவங்க வளரணுன்றதுக்காகவே அன்னை ரோல்ல தான் நம்ம கேப்டன் நடிச்சிருக்காரு. விஜயோட செந்தூர பாண்டின்ற படத்துலயும், சூர்யாவோட பெரிய அண்ணான்ற படத்துலயும். அது மட்டும் இல்லாம உலக நாயகன் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். கரண்ட் கம்பமே அவரை பார்த்து பயந்து ஓடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1986 பிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் அம்மன் கோயில் கிழக்காலே. 1989 சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் பூந்தோட்ட காவல்காரன். 2001 கலைமாமணி அவார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. 2001 சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் வானத்தை போல. 2001 இந்தியன் கவர்மெண்ட்ஸ் பெஸ்ட் சிட்டிசன் அவார்ட். 2009 பிலிம்ஃபேர் டாப் 10 லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவார்ட். இப்படி பல விருதுகள் அவர் ஹால் ஷோகேஸ்ல அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்குங்க. கடன்ல நம்மளோட நடிகர் சங்கம் மூழ்கி இருந்தப்போ முதல் முறையாக தமிழ் சினிமா நட்சத்திரங்களை வெளிநாடு கொண்டு போய் நட்சத்திர கலை விழா நடத்தி அந்த கடனை ஈடுகட்டிய ஐடியாவே நம்ம விஜயகாந்த் சரோட மூலையிலிருந்து சிந்தனது தான். அவனோட படங்கள்ல தேச துரோகிகளை அப்படின்னு அவர் கோவப்பட்டு பேசும்போது அதை வெறும் எழுதி வச்ச வசனமா படிக்காம தன்னோட அடி வயத்திலிருந்து முழு மனசோட பேசுறாரு. என்னடா சுதந்திரம் இந்தியாவுல? இங்க வீதிக்கு ஒரு மசூதி இருக்கு, பாகிஸ்தான்ல ஊருக்கு ஒரு கோயில் இருக்கா, இங்க கோர்ட்டுல தலைமை நீதிபதி எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்க, பாகிஸ்தான்ல ஒரு இந்து வக்கீல் ஆக முடியுமா?
காமெடி கதாபாத்திரங்களையும் சரி, சுட்டரிக்கும் ஆக்ஷன் ரோலும் சரி, விஜயகாந்த் அவர்கள் தன்னோட நடிப்பு மூலமா ஈர்த்த ரசிகர்கள் எல்லாருமே இப்ப தொடர்ச்சியா சினிமா பார்க்காத கிரௌடுன்றதான் உண்மை. வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அவரை வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்றதும் வித்தியாசமான ஜோக்குகள் போடுறதும் இப்ப வழக்கமாயிருச்சு. ஆனா அவருக்கு இருந்த மாஸ் இன்னைக்கு இந்த ஜெனரேஷனுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் மீண்டும் ஒரு ரமணா பண்ணியே ஆகணும். அவரோட நடிப்பும் நல்ல குணாதிசயங்களும் இந்த உலகத்துக்கு தெரியணும். கேப்டன் விஜயகாந்த் தி ரியல் ஹீரோ, வேண்புஜின் சமர்ப்பணம்.